الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய அகீதா வகுப்பு தொடரிலே சென்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹை அறிதல் என்ற தலைப்பினூடாக ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹு தாலா தன்னை பற்றி என்ன பேசுகிறான் என்பது குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம். இன்றைய தினம் அல் குர்ஆனிலே மேலும் சில வசனங்களில் அல்லாஹு தாலா அவனை பற்றி என்ன சொல்கிறான் என்பது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சூரத்துல் ஹஷர் 22வது வசனத்திலே 22வது வசனம் தொடக்கம் 24வது வசனம் வரை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ், அவனை தவிர வணங்கப்பட தகுதியானவர்கள் வேறு யாருமே கிடையாது. ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிரங்கமானவற்றையும் அல்லாஹு தாலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். மறைவானவற்றை அல்லாஹு தாலா அறியக்கூடியவன் என்கின்ற பகுதியை நாம் சென்ற சந்தர்ப்பத்திலே பார்த்திருந்தோம். அடுத்ததாக தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான், ஹுவ அர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் அன்பாளன். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்திலே தப்சீர் வகுப்பிலே, ஒரு ரமலானிலே தப்சீர் வகுப்பிலே சொல்லியிருந்தேன். அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதற்கு மொழிபெயர்க்கின்ற பொழுது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று என்ன செய்திருக்கிறார்கள், மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. ரஹ்மான் ரஹீம் இரண்டுமே ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய அன்பிலிருந்து கருணையிலிருந்து வெளிப்பட்ட இரண்டு வார்த்தைகளாகும். ரஹ்மான் என்பதும் அல்லாஹ்வினுடைய அன்புதான், கருணைதான். ரஹீம் என்பதும் அல்லாஹ்வினுடைய அன்புதான், கருணைதான். அருள் என்றால் நிஅமத் என்று சொல்லப்படும் அருளுக்கு. அப்ப நயீம் என்றால் தான் அருளாளன். அப்ப அர் ரஹ்மான் என்பது அளவற்ற கருணையாளன், அளவற்ற கருணையாளன். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், கருணை செய்கிறான், கருணை காட்டுகிறான். ரஹீம் என்றால் குறிப்பாக அது முஃமின்களுக்கு மாத்திரம். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா முஃமின்களுக்கு மாத்திரம்தான் இரக்கம் காட்டுவான். நரகிலே போடுகின்ற விடயத்திலே முஃமின்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வான், அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுவான். பாவம் செய்திருந்தாலும் நரகத்தில் போட்டு அவருக்குரிய தண்டனை முடிஞ்சவுடன் என்ன செய்வான், சுவர்க்கத்துக்கு எடுத்துருவான். ஆனால் குஃபார்களை, அல்லாஹை மறுத்தவர்களை, அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களை அல்லாஹு தாலா மறுமையில் இரக்கம் காட்ட மாட்டான். எனவே ரஹ்மான் அர் ரஹீம் என்பது எம்மனை தர்ஜமாக்கல்ல அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. ரெண்டுமே என்னதான், அன்புடையோன் தான். இரண்டு அன்புக்கும் இடையில வித்தியாசம் என்ன இருக்கு. ரஹ்மான் என்றால் உலகத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், இரக்கம் காட்டுறான். அதில் அல்லாஹு தாலா சாப்பாடு தாரத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டுமா சாப்பாடு தாரான், காபிர்களுக்கும் சாப்பாடு தாரான். அல்லாஹுக்கும் மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எல்லா ரிஸ்களையும் அழகாக என்ன செஞ்சிருக்கான், அந்த பூமியில் கொடுத்திருக்கான். ரஹ்மான். ரஹீம் என்றா மறுமையில் அல்லாஹு தாலா முஃமின்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்வான், நரகில் போட்டு தண்டிக்கின்ற விடயத்திலே இரக்கம் காட்டுவான். அப்போ அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையோன் என்கின்ற அந்த மொழிபெயர்ப்பு போல அளவற்ற அருளாளன்னா நயீம் என்ன செஞ்சிக்கணும், வந்திருக்கணும். எனவே அதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவன் அல்லாஹ், அவனை தவிர வணங்கப்பட தகுதியானவர்கள் யாரும் கிடையாது. அல் மலிக்,
அவன்தான் ஆட்சியாளன். இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம், ஆட்சிக்காக எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள், உயிர்கள் எவ்வளவோ போகிறது. உயிர்கள் எத்தனையோ உயிர்கள் என்ன செய்யப்படுகின்றன, கொல்லப்படுகின்றன. எதற்கா? ஆட்சிக்காக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அவன்தான் ஆட்சியாளன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்க, கொலில்லாஹும் ரப்பே மாலிகல் முல்க், நீதான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் ஆட்சியாளன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டையும் துண்டு துண்டா சில ஆக்கள் என்ன செய்கிறாங்க, சில அரசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மிக பெரும் ஆட்சியாளன் யாரு? அல்லாஹ் தான். துத்தில் முல்க மந்தஷா, ரப்பே நீதான் நாடுபவருக்கு என்ன செய்கிறாய், ஆட்சியை கொடுக்கிறாய். வத்தன்சி உல் முல்க மிம்மந்தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை கலட்டி எடுக்கிறாய். வத்து ஐசு மந்தஷா, ஆட்சியை கொடுப்பதன் மூலமாக நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய். வத்து தில்லு மந்தஷா, ஆட்சியை எடுப்பதன் மூலமாக நீ நாடியவர்களை என்ன செய்கிறாய், கேவலப்படுத்துகிறாய். பியதிக்கல் ஹைர், நலவு அனைத்துமே உன்னுடைய கரங்களிலே இருக்கின்றன. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீதான் அனைத்து விடயங்களின் மீது சக்தி பெற்றவன். அப்போ அல்லாஹ் தான் யார்? உண்மைக்குண்மையான ஆட்சியாளன், எங்களை படைத்து எங்களை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை எல்லாம் என்ன செய்வான், அழிச்சிடுவான். இந்த உலகத்தில் குட்டி குட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால் எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, அழிக்கப்படுவார். நான் தான் ஆட்சியாளர், நான் தான் வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த அனைவரும் என்ன செய்யப்படுவார்கள், அழித்தொழிக்கப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யத்வில்லாஹு அஸ்ஸ வஜல்ல அஸ்ஸமாவாதி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா வானங்களை எல்லாம் சுருட்டி சும்ம யஹுதுஹுன்ன பியதிஹில் யும்னா, அவனுடைய வலக்கரத்திலே வைத்திருப்பான். 7 வானங்கள் இருக்கின்றன சொல்லப்படுகிறது. இந்த 7 வானங்களையும் அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தை அப்படி என்ன செய்ய, வானங்கள் என்றால் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு தாலா அப்படியே சுருட்டி தன்னுடைய வலது கையில் என்ன செய்திருப்பான், வைத்து கொண்டு அனல் மலிக், நான் தான் ஆட்சியாளன். ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், அல்லாஹ் கேட்பான், கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த மன்னர்கள் எங்கே, ஆட்சியாளர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், ஆட்சியை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் என்ன செய்வான், கேட்பான். பின்னர் அல்லாஹ் சொல்கிறார்கள், பூமிகளை என்ன செய்வான் அல்லாஹு தாலா அப்படியே சுருட்டி தன்னுடைய இடக்கரத்திலே வைத்து கொண்டு மீண்டும் அதே போன்று கேட்பான், நான் தான் ஆட்சியாளன். கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் எங்கே, ஆட்சியை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று என்ன செய்வான், ரப்பு கேட்பான். மறுமையில் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கிறான், லீமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி யாருக்குரியது? இந்த உலகத்தில் நான் தான் ஆட்சியாளன் என்று இந்த ஆட்சியை வைத்து எவ்வளவோ அட்டகாசங்களை இந்த உலகத்தில் என்ன செஞ்சீங்க, நிகழ்த்தினீங்க. எவ்வளோ மக்களுக்கு அநியாயம் செய்தீர்கள், எவ்வளவு உயிர்களை போக்காட்டினீர்கள். எல்லாரையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான், அழிச்சிட்டான். கேட்பான் மறுமையில், இன்றைய தினம் ஆட்சி யாருக்கு இருக்கிறது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்துக்கும் சக்தி பெற்ற ஒருவனான அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் அந்த ஆட்சி என்ன உரியது. எனவே அல்லாஹு தாலா ஒரு மாலிக், அல்லாஹு தாலா ஒரு ஆட்சியாளன் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மாலிக் யௌமித்தீன் சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், மறுமை நாளினுடைய ஆட்சியாளனே. ஹஷ்ரில் அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், ஹுவ அல் மலிக், அவன் ஆட்சியாளன், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் ஆட்சியாளன். அல் குத்தூஸ், குறைபாடுகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் நீங்கிய பரிசுத்தவான் அல்லாஹு தாலா. அல்லாஹ்விடம் எந்தவித குறைபாடுகளும் கிடையாது. மனிதர்களாகிய நாங்கள் குறைபாடுடையவர்கள், ஆனால் எங்களை படைத்த ரப்பு குறைபாடற்றவன். அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் சலாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை, ரப்பு உங்கள் மீது சாந்தி அளிப்பானாக. அப்போ அஸ்ஸலாம், பிறருக்கு அல்லாஹு தாலா சாந்தி அளிக்கக்கூடியவன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அல் முஃமினு அல் முஹைமினு, இரண்டுமே பாதுகாப்பவன், அபயமளிப்பவன், பாதுகாப்பவன். எங்களை மிக பெரும் சிக்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகளை விட்டும், எக்ஸிடென்ட்கள், இது போன்ற பல விடயங்களை விட்டும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சில பொழுதுகளில் பாதுகாக்குகிறான். அப்போ அல் முஃமினு அல் முஹைமினு, அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கக்கூடியவன், எங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவன். அல் அசீஸ், யாவரையும் மிகைத்த கண்ணியத்துக்குரியவன். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரையும் விட எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு படித்த அந்த ஆசனனே இருப்பார், கண்ணியத்துக்குரியவராக இருப்பார். எங்களுக்கு ஓய் தந்த முஅல்லிம் என்ன செய்வார், கண்ணியத்துக்குரியவராக இருப்பார். நாங்கள் ஒரு ஆளை கீழே வேலை செய்கிறோம்டா அந்த பொஸ் என்ன செய்வார், கண்ணியத்துக்குரியவராக இருப்பார். அப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு படித்தர்கள், ஒரு டீச்சருக்கு ஒரு பிரின்சிபல் என்ன செய்வார், கண்ணியத்துக்குரியவராக இருப்பார். ஆஃபீஸில் வேலை செய்கிறார்கள், இப்படி
எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் என்ன இருப்பார்? கண்ணியத்துக்குரியவராக இருப்பார். இவர்கள் எல்லாருடைய கண்ணியத்தையும் விட மிகைத்தவன் ரப்பு. அவன் தான் யாரு? கண்ணியத்துக்குரியவன். அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன். இன்னைக்கு நாம அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நியாமத்தில் வைத்து எவ்வளவோ பெருமையோடு இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடிய பண்பு எங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த அந்த சொற்ப நியாமத்துகளை வைத்து நாங்கள் பெருமை அடிக்கிறோம். ஒரு அல்லாஹு தஆலா எங்களுக்கு இல்மை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், அந்த அறிவை வச்சு எத்தனை பேர் என்ன செய்கிறோம்? பெருமை அடிக்கிறோம். பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா, அந்த பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்கிறோம்? பெருமை அடிக்கிறோம். பட்டம் பதவி தந்திருக்கிறானா, அந்த பட்டம் பதவி வைத்து இந்த உலகத்தில் பெருமையாக என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். ஆனால் பெருமைக்கு தகுதியானவன் எங்களை படைத்த ரப்பு மாத்திரம்தான். அவன்தான் அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், இணை வைப்புகளை விட்டும் அல்லாஹு தஆலா தூயவன் என்பதாக அந்த 22வது வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறான். 23வது வசனம், ஹஷ்ருனுடைய 23வது வசனம், ஹு அல்லாஹு, அவன் அல்லாஹ், அல் ஹாலிகு அல் பாரிஉ, ரெண்டுமே படைப்பாளன். அல் ஹாலிகு அல் பாரிஉ, ரெண்டு வேர்டுகளும் அரபில் படைப்பாளனுக்கு பாவிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் படைத்தவன். இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார்? ரப்பு. தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும், அவன் உங்களுடைய ரப்பு. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்கப்பட தகுதியானவர்கள் யாரும் கிடையாது. ஹுவ ஹாலிகு குல்லி ஷைஇன், அனைத்தையும் படைத்தவன் அவன்தான். நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் படைத்தவன் அவன்தான். மனிதர்களை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், அந்த பூமி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மலைகளை படைத்தவன், மிருகங்கள், பறவைகள், ஊர்வனவைகள், இப்படி சகலதையும் எங்களுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்னு நாங்கள் அறிகிறோமோ அவை அனைத்தையும் படைத்தவன் யார்? ஹாலிகு குல்லி ஷைஇன், அனைத்தையும் படைத்தவன் ரப்பு. ஃபஅபுது, எனவே அவனை நீங்கள் வணங்குங்கள். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அனைத்து விடயங்களையும் அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். லா துத்ரிகுல் அபுசார், அவனை உங்களுடைய பார்வைகள் சென்றடையாது. நாங்கள் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் வஹுவ யுத்ரிகுல் அபுசார், உங்களுடைய பார்வைகளை அவன் என்ன செய்கிறான்? அடைந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா எங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பார்த்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமை நாளிலே சுவனவாதிகளுக்கு, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் மகிழ்ச்சி, அவருக்கு சுவர்க்கம் கிடைச்சிருக்கும், ஆணாக இருந்தால் ஹூருலின்கள் கிடைச்சிருக்கும். சுவர்க்கத்துக்கு இறுதியாக போகக்கூடியவருக்கு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறார். இறுதியாக போகிறவர் அவர் யார்? கஷ்டப்பட்டு நரகில தண்டனை அனுபவித்து நரக நெருப்பால் தீண்டப்பட்டு கடைசியாக போகிறவருக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சொர்க்கத்தில் கொடுப்பான். அப்போ ரசூலுல்லாவோட போகிறவர்கள் அதுக்கு பின்னால் இப்படி அந்தஸ்தாக படிப்படியாக என்ன செய்வார்கள்? சொர்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டம் நுழைவார்கள். எவ்வளவு நியாமத்துகள், அந்த சொர்க்கத்தில் இன்பங்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? வழங்கப்படும். இது எல்லாவற்றையும் விட ஒரு சுவனவாசிக்கு மிக மகிழ்ச்சியான விடயம் நாளை அல்லாஹு தஆலாவை பார்ப்பது. அல்லாஹ்வை பார்ப்பது. என்னை படைத்தவன், இந்த உலகத்தில் என்னை வாழ வைத்தவன், எனக்கு ரிஸ்க் தந்தவன், இந்த சுவர்க்கத்தை எனக்கு தந்தவன், அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா சுவனவாசிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பான். மறுமையில் அல்லாஹு தஆலா வருவான். 8 வானவர்கள் அரிசை சுமந்தவர்களாக வருவார்கள். ஏனைய வானவர்கள் அணிவகுத்து வருவார்கள். அல்லாஹு தஆலா விசாரிப்பான். அங்கே விசாரணை நடக்கும். அல்லாஹ் இருப்பான். யாருமே என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. யாருமே பார்க்க முடியாது. சுவர்க்கவாசிகள் சுவனத்துக்கு சென்ற பின்னர் தான் அல்லாஹு தஆலா நூர் என்கின்ற அவனுடைய பிரகாசம் என்கின்ற அவனுடைய திரையை என்ன செய்வான்? நீக்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ரப்பி அரினி அன்துரு இலைக், தூர்சினா மலை போட்டுக்கிறார். யா அல்லாஹ், தூர்சினா மலைக்கு சென்று யா அல்லாஹ் உன்னை காட்டி எனக்கு, நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? லன் தரானி, என்னை நீ பார்க்க முடியாது. வலாக்கின் உன்துரு இலல் ஜபல், இந்த மலையை பார், அந்த வெளிச்சத்தை உன்னால் பார்க்க முடிந்தால் என்னை நீ என்ன செய்யலாம்? காணலாம். அந்த மலை என்ன செய்தது? வெளிச்சத்தின் மூலமாக அப்படியோ 100 தூளாகியது என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த நூரை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. நாளை மறுமையிலையும் சுவர்க்கவாசிகள் சுவனத்துக்கு செல்லும் வரைக்கும் அந்த நூர் தடையாக அல்லாஹ்வே அந்த பிரகாசம் என்ன இருக்கும்? தடுத்து கொண்டிருக்கும். அந்த பிரகாசமான அந்த நூரை அல்லாஹு தஆலா திரையை எடுப்பான். சுவர்க்கவாசிகள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துன் நம்லிலே
60வது தொடக்கம் 64வது வசனம் வரையும் பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான். அம்மன் ஹலக சமாவாத்தி வல்லார், இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்து வ அன்சலலக்கும் மின ஸமாஇ மாஆ, வானங்களிலிருந்து நீரை மலையை உங்களுக்கு இறக்கக்கூடியவன் யார்? எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ذات பஹ்ஜா, செழிப்பான தோட்டங்களை உமக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த மலையின் மூலமாக இந்த பூமியிலே முளைக்கச் செய்கிறோம். மா கான லக்கும் அன் தும்பிது ஷஜரஹா, அந்த மரங்களை உங்களால் முளைக்கச் செய்ய முடியாது. நாம் என்ன செய்கிறோம்? நீரூட்டுகிறோம், நாம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். ஆனால் அந்த மரங்களை முளைக்கச் செய்பவன் யார்? அல்லாஹ். மா கான லக்கும் அன் தும்பிது ஷஜரஹா, இந்த பூமியிலே விளையக்கூடிய மரங்களை உங்களால் முளைவிக்க முடியாது. இலாஹும் அல்லாஹ், இப்படி அல்லாஹு தஆலா இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்து உங்களுக்கு மலையை இறக்கி உங்களுக்கு தேவையான கனிவர்க்கங்களை தாவர வர்க்கங்களை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி மரங்களை முளைக்கச் செய்த அந்த அல்லாஹுக்கு இலாஹும் அல்லாஹ், அல்லாஹுடனே வேறு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா? பல்ஹும் கௌமு யஅதிலூன், அவர்கள் தம் கற்பனையான தெய்வங்களை அல்லாஹுக்கு சமமாக வைக்கக்கூடிய மக்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள் என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். தொடர்ந்து அந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அம்மன் ஜஅலல் அர்ல கராரா, அல்லாஹை பற்றி சொல்கிறான். இந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியானவனாக உங்களுக்கு ஆக்கவில்லை, ஆக்கியது யார்? அல்லாஹ் கேட்கிறான். எத்தனையோ கோள்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கான். இன்றைக்கி ஆராய்ச்சிகள் செய்கிறான். இந்த கோளில் வாழலாமா, செவ்வாயில் வாழலாமா, அதில் வாழலாமா, இதில் வாழலாமா, மனிதர்கள் வாழ தகுதியானதான இன்றைக்கி என்ன நடக்குது? ஆய்வுகள் நடக்குது. ஆனால் இந்த பூமியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அம்மன் ஜஅலல் அர்ல கராரா, இந்த பூமியை வாழ தகுதியானதாக உங்களுக்கு ஆக்கியவன் யார்? வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, இந்த பூமிகளுக்கு இடையில நீரினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி பல ஆறுகளை ஏற்படுத்தியவன் யார்? வஜஅலலஹா ரவாசிய, இந்த பூமி நிலையாக நிற்பதற்காக வேண்டி மலைகளை உண்டாக்கியவன் யார்? வஜஅல பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா, இரண்டு கடல்களுக்கு இடையில திரையை ஏற்படுத்தியவன் யார்? இரண்டு வகையான கடல்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். ஒன்று நாங்கள் சுவைக்கக்கூடிய உப்பு நீர், கசக்கக்கூடிய நீர். இன்னொன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஹுவல்லதி மரஜல் பஹ்ரைன், இரண்டு கடல்களை சேர்த்தவன் அவன். ஹாதா அதுபுன் ஃபுராத்துன், இது சுவை தரக்கூடிய இன்பமான நீர். வஹாதா மில்ஹுன் உஜாஜ், இது கசக்கக்கூடிய உப்பு நீர். வஜஅல பைனஹுமா பர்ஸஹா, இது ரெண்டு கடமையில அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? திரையை ஏற்படுத்தியிருக்கிறான், ஒன்றோடு ஒன்று கலக்காமல். சுப்ஹானல்லாஹ். இவைகளை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்களை பார்த்து கேட்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நியாமத்துகள் செய்திருக்க இலாஹுமா அல்லாஹ், அல்லாஹோடு இன்னும் வணங்கப்படக்கூடிய கடவுளை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான். எங்களுக்கு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, யார் அழைக்கிறோம்? அல்லாஹ் அழைக்கிறோம். அம்மை யுஜீபுல் முல்தர், கஷ்டத்துக்குள்ளானவன். இதா தஆஹு, அவனை அழைத்தால் பதிலளிப்பவன் யார்? வயக்ஷிஃபு சூஅ, பதிலளித்து அவனுடைய கஷ்டங்களை போக்குபவன் யார்? வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்ல், அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். அப்படியெல்லாம் அல்லாஹ் செஞ்சிருக்க ஐலாஹும்மா அல்லாஹ், அல்லாஹோடு வேறு வணங்கப்படக்கூடிய கடவுளை அவர்கள் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா? கலீலம்மா ததக்கரூன், சிந்திக்கக்கூடியவர்கள் குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள். அம்மை யஹ்தீக்கும் ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கரையிலும் இருள்களிலே நேர்வழி காட்டக்கூடியவன் யார்? இருள்களிலே நேர்வழி காட்டக்கூடியவன் யார்? வமை யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி, அல்லாஹ்வினுடைய நியமத்தான அருளான மலையை அனுப்புவதற்கு முன்னர் காற்றை நன்மாராயமாக அனுப்பக்கூடியவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹு தஆலா காற்றை தருகிறான் நீங்கள் சுவாசிப்பதற்காக, மலையை இறக்குகிறான் உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக. இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்க அல்லாஹுடனே நீங்கள் வேறு கடவுள்களை ஏற்படுத்துகிறீர்களா? தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், இணை வைப்பவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா நீங்கிவிட்டான். அம்மை யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு, படைப்பினத்தை ஆரம்பமாக படைத்தவன் யார்? இந்த உலகத்திலே படைப்பினத்தை ஆரம்பமாக படைத்து அவைகளை அழித்துவிட்டு சும்ம யுஈதுஹு, பின்னர் அந்த படைப்பினங்களை மீட்டக்கூடியவன் யார்?
வமை யர்சுக்குக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் யார், வாழ்வாதாரத்தை தரக்கூடியவன் யார், அஇலாஹும்ம அல்லாஹ். இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்திருக்க அல்லாஹுடனே நீங்கள் வேறு கடவுள்களை ஏற்படுத்துகிறீர்களா? குல் ஹாது புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். இல்ல உண்மையிலேயே கடவுள்கள் இருக்கின்றன என்று நீங்கள் நம்பினால், அந்த விடயத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, அப்ப அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை அல்லாஹு தாலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல் முஸவ்விரு, அந்த ஹஷ்ருனுடைய 22வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு தோற்றம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான அழகிய திருநாமங்கள் உள்ளன. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், பூமியில் உள்ளவையும் வானத்தில் உள்ளவையும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றன என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா லஹு முல்கு, ஹதீதினுடைய 2வது 3வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களினுடைய பூமிகளினுடைய ஆட்சி அவனுக்குரியன. யுஹ்யி வ யுமீத், அவன்தான் இந்த உலகத்தில் ஒரு படைப்பை படைக்கிறான், வாழ்க்கையை கொடுக்கிறான். வயுமீத், அவனை மரணிக்க செய்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து விடயங்கள் மீதும் அவன் சக்தியாளனாக இருக்கிறான். ஹுவல் அவ்வலு, அவன்தான் ஆரம்பமானவன். வல் ஆஹிரு, அவன்தான் இறுதியானவன். வல்லாஹிரு, இந்த சொல்லுக்கு நேரடி கருத்து அவன்தான் வெளிரங்கமானவன். வல் பாத்தினு, அவன்தான் உள்ளரங்கமானவன். அந்த 2 சொல்லுக்கும் அர்த்தம் வேறு, நேரடி கருத்து இது. வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்தல் அவ்வலு, நீதான் முதலாவது, அவன் ஆரம்பமானவன். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னாலே நீதான் யார்? ஆரம்பமானவன். ஃபலைஸ கபலக ஷைஉன், உனக்கு முன்னால எந்த ஒன்றும் இருக்கவில்லை. வ அன்தல் ஆஹிரு, நீதான் இறுதியானவன். இந்த உலகத்தை அழிச்சு ஒழிச்சதுக்கு பின்னாலே நீதான் என்ன செய்ய போற? எஞ்சிருக்கக்கூடிய இறுதியாளன். ஃபலைஸ பஅதக ஷைஉன், உனக்கு பின்னால் யாருமே கிடையாது. வ அன்தல் லாஹிர், நீதான் வெளிரங்கமானவன் என்றால் நீதான் மேலானவன். ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன், உனக்கு மேலால் யாருமே கிடையாது. வ அன்தல் பாத்தின், நீதான் அடித்தளமான உள்ளரங்கமானவனா, நீதான் அனைத்துக்கும் அடித்தளமானவன். ஃபலைஸ தூனக ஷைஉன், உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக இந்த வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன. இந்த வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன. வஷம்சு, சூரியன் என்ன செய்கின்றது? சுஜூது செய்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சூரியன் மறைகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அரசியலும் சென்று அனுமதி கேட்கிறது, சுஜூதிலே சுஜூது செய்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வல் கமரு, சந்திரன் சுஜூது செய்கிறது. வன் நுஜூமு, ஏனைய நட்சத்திரங்கள் சுஜூது செய்கின்றன. வல் ஜிபாலு, மலைகள் சுஜூது செய்கின்றன. வஷ்ஷஜரு, மரங்கள் சுஜூது செய்கின்றன. வத்தவாப், விலங்குகள், மிருகங்கள், பறவைகள், அதே போன்று ஊர்வனவைகள், இவைகள் என்ன செய்கின்றன? சுஜூது செய்கின்றன. வகஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் முஃமின்களில் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுக்கு சுஜூது செய்கிறார்கள். இது அல்லாஹ்வினுடைய என்ன வல்லமை. அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்ட அனைத்துமே சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா அவனை பற்றி சொல்கிறான். சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். அதுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் வந்து சொல்கிறார், இன்னஹா தஅதிலு சுலுசல் குர்ஆன், அது குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி. குர்ஆனை 3 விதமாக பிரிக்கிறார்கள். 3ல் ஒரு பகுதி என்ன? குர்ஆனை 3ஆக பிரிக்கிறார். அல்லாஹை பற்றி பேசப்படக்கூடிய விஷயங்கள் உண்டு. சூரத்துல் இஹ்லாஸிலே மொத்தமாக அல்லாஹை பற்றி என்ன செய்யப்படுகிறது? பேசப்படுகிறது. இன்னொன்று சில வரலாறுகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? படிப்பினைக்காக சொல்கிறான். இன்னொன்று நாங்கள் கடைப்பிடித்து நடக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள். இப்படி 3ஆக என்ன செய்கிறார்கள்? அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்து 3ஆக பிரிக்கிறார்கள். அப்போ அல்லாஹை பற்றி பேசப்படக்கூடிய விடயங்களை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ். அதனால் தான் அல்லாஹ் இந்த சொன்னார்கள், இன்னஹா லதஅதிலு சுலுசல் குர்ஆன், அல் குர்ஆனிலே 3ல் ஒரு பகுதி. ஒரு மனிதர், அவர் குபா பள்ளியில் என்ன செய்கிறார்? ஒரு சஹாபி இமாமத் செய்கிறார். அவர் இமாமத் செய்யும் காலமெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு
ஒரு சிறிய சூறாவா அல்லது பெரிய சூறா நாம் என்ன செய்வோம் ஓதுவோம் தானே, அதுக்கு முன்னால் என்ன செஞ்சிருவார், சூரத்துல் இஹ்லாஸை ஓதிடுவார். ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன செய்வார், சூரத்துல் இஹ்லாஸை ஓதி போட்டு தான் வேறு வசனங்களை என்ன செய்வார், ஓதுவார். இதை பார்த்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு இவர்கிட்ட கேட்கிறார்கள், நீங்க இப்படி செய்றீங்களே ஏன் செய்றீங்க? இல்லை நான் அப்படி தான் செய்கிறேன், அந்த வசனம் அந்த அத்தியாயத்தை நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், அதை என்னால் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அப்போ அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். இந்த மனிதர் குபா பள்ளியில் இமாமத் செய்யக்கூடிய இந்த மனிதர் இப்படி நடந்துக்கிறார். அப்போ அந்த சஹாபி அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள், யா ஃபுலான் மா யம்னஉக அன் தஃஅல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபுக, உங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற விடயத்தை செய்வதற்கு உங்களை தடுத்தது எது? அவங்க என்ன சொன்னாங்க, எப்பயுமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிட்டு தான் இன்னொரு வசனத்தை ஓதுறீங்க, அப்படி ஓதுறதை விட்டு போட்டு என்ன செய்யுங்க, வளமையான வசனங்களை ஓதுங்க அப்படின்னு. இதை உங்களுக்கு தடுத்தது எது? வமா யஹ்மிலுக அலா லுஸூமி ஹாதிஹி சூரத்து ஃபீ குல்லி ரக்கா, ஒவ்வொரு ரக்காத்திலையும் இந்த சூரத்தை எதற்காக நீங்கள் இப்படி அவசியமாக என்ன செய்கிறீங்க, ஓதி வாரீங்க, அதுக்கான காரணம் என்ன? அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், இன்னி உஹிப்புஹா, அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹுப்புக இய்யாஹா, அந்த அத்தியாயத்தை நீ நேசித்தது அது ஹலக்கல் ஜன்னா, உன்னை சொர்க்கத்தில் என்ன செய்து விட்டது, நுழை வைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படியெல்லாம் சிறப்பில் என்ன செய்து சூரத்துல் இஹ்லாஸ். அந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்ன சொல்கிறது, குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன்டா, அல்லாஹ் என்கிற வார்த்தை என்ன, வணங்கப்பட தகுதியானவன். வணங்கப்பட தகுதியானவன் யார், ஒருவன் தான். இலாஹ்னா வணங்கப்பட தகுதியான மஅபூத், அந்த இலாஹ்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தால் என்ன, அல்லாஹ். அல்லாஹ்னால் வணங்கப்பட தகுதியான, நம்ம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கிறோம் தானே, அட மீனிங் என்ன, வணங்கப்பட தகுதியானவன், அவன் ஒருவன் தான். அல்லாஹு அஸ்ஸமது, அந்த வணங்கப்பட தகுதியானவன் தேவையற்றவன், எந்தவித தேவையுமே அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன் புகழுக்குரியவன். ஹதீஸுல் குதிசியில அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்துமுல் ஸுல்ம அலா நஃப்ஸி, அநியாயத்தை எனக்கு நானே ஹராமாக்கி விட்டேன். வஜஅல்து பைனக்கும் ஹராமா, உங்களுக்கு மத்தியிலேயும் அநியாயம் செய்வதை நான் ஹராமாக ஆக்கிவிட்டேன். ஃபலா தவாலமு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாதீர்கள். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் பாலு, நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள், இல்லாமன் ஹதைத்துஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர, ஃபஸ்தஹ்தூனி, என்னிடம் நேர்வழி கேளுங்கள், அஹ்திக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நேர்வழியை தருகிறேன். அப்போ அல்லாஹ் தேவையற்றவன். யா இபாதி, நாம தானே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாயு, நீங்கள் அனைவருமே பசியுள்ளவர்கள், பசிக்கக்கூடியவர்கள், இல்லாமன் அத்அம்துஹு, நான் உணவளித்தவர்களை தவிர, ஃபஸ்தத்அமூனி, என்னிடம் நீங்கள் உணவை தேடுங்கள், அத்ஐமுக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உணவு தருகிறேன். அப்போ அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்க்கு சாப்பிடணுமோ தூங்கணுமோ இந்த ஒரு தேவையும் என்ன கிடையாது. அல்லாஹ் தஆலா குறைபாடுகளை விட்டும் அவன் என்ன, குத்தூஸ், தூய்மையானவன். நாங்கள் தானே என்ன, அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். யா இபாதி குல்லுக்கும் ஆரின், நீங்கள் யாவருமே ஆடையற்றவர்களாக இருந்தீர்கள், இல்லாமன் கசௌத்துஹு, நான் ஆடை தந்தவர்களை தவிர, ஃபஸ்தக்ஸூனி, என்னிடம் ஆடையை தேடுங்கள், அக்ஸுக்கும், நான் உங்களுக்கு ஆடை தருகிறேன். யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் நீங்கள் பிழை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். வஅன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அக்ஃபிர் லக்கும், நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன், உங்களை மன்னித்து விடுகிறேன். யா இபாதி அப்படின்னு பல விஷயங்களை, ஜின்கள் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்ய முடியுமாக இருந்தால் அதை என்ன செய்ய முடியாது, நான் நாடினால்தான் செய்ய முடியும். இப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த செய்தியில் தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு சமத், அல்லாஹு தஆலா தேவையற்றவன், நாங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் என்ன தேவையானவர்கள். எங்களுடைய தேவைகளை ரப்பிடம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். லம் யலித் வலம் யூலத், அது எப்படி மொழிபெயர்த்திப்பாங்கடா, அவன் யாரை பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இந்த மொழிபெயர்ப்பை பொறுத்தவரையில் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அப்படின்னு அவனுக்கு யாரும் என்ன இல்லை, குழந்தைகள் இல்லை. வலம் யூலத், அவன் யாருக்கு பிறக்கவும் இல்லை. அரபுல உலித, குழந்தை பிறந்ததுங்கிறதுக்கு உலித, அதாவது செய்யப்பாட்டு வினையெல்லாம் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். உலிதண்டா பிள்ளை பிறந்தது, செய்யப்பாட்டு வினை. அப்போ வலம் யூலதண்டா அவன் பிறக்கப்படவில்லைன்னா அவனை யாரும் என்ன செய்யவில்லை, பெற்றெடுக்கவில்லை. அந்த மொழிபெயர்ப்பு சரி இருந்தாலும் சில
இப்படி மாற்றிக்கொள்வது என்ன, அந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் விளங்கி கொள்வது பொருத்தம். அவன் யாருக்கு பிறக்கவும் இல்லை, யாரு பெறப்படவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்று என்ன செய்கிற மொழிபெயர்த்தீர்கள். எலித் அவன் யாரையும் பெறவில்லை, அவனுக்கு யாருமே குழந்தைகளாக இல்லை. உசைர் என்ன செய்னாங்க, அல்லாஹ்வினுடைய குழந்தைகள் யூதர்கள் சொன்னார். வக்காலத்தில் யஹூது உசைரு இப்னுல்லா. மசீஹ் நசாராக்கள் என்ன சொன்னாங்க, ஈசா இப்னுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வினுடைய மகனாங்க. அப்போ அல்லாஹு தஆலா யாரையும் என்ன செய்யலை, குழந்தைகளாக பெற்றெடுக்கவில்லை. வலம் யூலத், அவன் யாருக்கும் குழந்தையாக பெறவில்லை, அவனை யாரும் என்ன செய்யவில்லை, பெறவில்லை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அல்லாஹ்வை பற்றி அவனை பற்றி முழுமையாக பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ். எனவே இன்றைய தினம் நாங்கள் அல்லாஹு தஆலா அவனை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் அல்லாஹ்வை அறிதல் என்கின்ற தலைப்புக்கு பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஏனைய விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல்லாஹை பற்றி அறிந்து அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.